ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் Meteor 350யோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நான் Meteor 350 வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வீக் ஆகிடுச்சு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு தடவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாக ரீசெட் ஆகுது. அதில் கிளாக்கு எல்லாமே ரீசெட் ஆகிடுது. இதனால் இப்போ பேட்டரியை நான் போய் மாற்ற போகிறேன். அதை தவிர என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் லைட் வேறு ஒரு வாட்டி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. இப்போ ஓபிடி டூலோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டயக்னோஸ்டிக் ட்ரபுள் கோட்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த எரர் கோட் வருது. சிஸ்டம் வோல்டேஜ் லோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் வீக்காக இருக்குது. இப்போ அந்த எரர் கோடை கிளியர் பண்ணிடலாம். எரர் கோடை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இருந்தாலும் பேட்டரியை மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆத்தரைஸ்டு எக்ஸைட் டீலர்கிட்ட தான் வந்திருக்கேன். பேட்டரியை மாற்றுறதுக்கு முன்னாடி பேட்டரியோட வோல்டேஜ் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ சார்ஜிங் சர்க்யூட்டில் பிரச்சனை இருந்தால் கூட வரும். ஸோ அதனால் டு பி அந்த சேஃபர் சைடு நம்ம பேட்டரியை ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 9 வோல்ட்ஸ் வரைக்கும் போகுது. அந்தளவுக்கு கீழே போகக்கூடாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது. இது ஏன் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக பேட்ரி வீக்காக இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம எந்த பயமும் இல்லாமல் பேட்டரியை மாற்றிடுவோம். இங்கே பைக்கில் பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டில் ஒயர்ஸு, ரிலேஸ், அப்புறம் அந்த ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்மளால் ஈஸியாக பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற பேட்ரி. மேனுவல் படி Meteor 350க்கு 12 வோல்ட் 8 ஆம்பியர் ஹவர் பேட்ரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பேட்டரிக்கு 48 மந்த் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. BS6 வண்டிகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் தான் கைஸ் பேட்டரிலாம் வருது. என்னோடய தம்பியோட எஃப்சிக்கும் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினோம். அந்த வண்டிக்கும் 3 வருஷத்தில் பேட்டரி வீக் ஆகிடுச்சு. இதே இஷ்யூ தான் இப்போ Meteor 350க்கும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. கார்பரேட்டர் பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வராது. கார்பரேட்டர் பைக்ஸ் எல்லாம் பேட்டரி இல்லாமல் ஓடும்.
அதில் கிக்கரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டர்லேருந்து வர கரண்ட் வச்சே என்ஜின் ஓடும். ஆனால் BS6 பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டட் பைக்ஸு. இதில் வந்து சென்சார்ஸு, ஃபியூல் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டர்லேருந்து வர கரண்ட் வச்சு மட்டும் பைக் ஓட முடியாது. பேட்ரி கண்டிப்பாக தேவை. நீங்களும் உங்கள் பைக்ஸுக்கு எப்போ பேட்ரி மாற்றினீங்கன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பைக்கோட ஸ்டாக் பேட்ரி எந்த பிராண்டுன்னு தெரியல. இப்போ வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிடலாம். ஸ்டாக் பேட்டரியும் பார்த்திங்கன்னா எக்ஸைட் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸைட் பேட்டரிஸ்க்குமே 3 இயர்ஸ் தான் லைஃப் போல். இப்போ வந்து புது பேட்டரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். பைக் ஸ்டார்டிங்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஃபைனலாக நம்மளோட ஸ்டார்டிங் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணியாச்சு. இந்த பேட்டரியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய பேட்டரியோட எக்ஸ்சேஞ்செல்லாம் போக 2100 ரூபா வந்துச்சு. இதே ஸ்பெசிஃபிகேஷனோட ஆம்ரான் பேட்டரிஸும் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா 100 ரூபா கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு எக்ஸைட் பேட்டரி தான் வேணும்ன்ட்டு இந்த பேட்டரியை நான் சூஸ் பண்ணேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.